தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில் படுகொலை செய்யப்படுறார். அது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. ஆனால் இது வேணாம், சிபிஐ விசாரணை வேணாம்னு சொல்லி அப்போது இருந்த திமுக அரசு சார்பில் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அது வாபஸ் வாங்கியிருக்கிறது மூலயமா இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலையில் அந்த என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, யார் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கேஸா இல்லை ஒரு சமூகம் சம்மந்தப்பட்ட மக்களுக்கான அந்த ஒரு நீதியான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. தமிழகத்தில் இன்னும் இது மாதிரி நிறைய வழக்குகள் நிலுவையில் இருந்திருக்கு. அதுவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு சிபிஐ என்கொயரி வேணாம்னு சொல்லி பண்ண மேல்முறையீடுகளே இந்த இடத்துல இன்னும் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதை பற்றின சில தகவல்களையும் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்தார். கடந்த ஜூலை 5, 2024 அப்போ அவர் வீடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் இரவு 7 மணி அளவில் அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. தமிழகம் முழுக்க ஒரு அதிர்வலைகளை உருவாக்கிய ஒரு சம்பவம் அது. காரணம் என்னன்னா, தலித் மக்களோட விடுதலைக்காகவும் இந்த ஜாதிய ஒழிப்பு, ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை தமிழ்நாட்டில் பெரிய அளவு பேச்சுக்கள் மூலயமா, அவரோட அந்த நடவடிக்கைகள் மூலயமா கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர். தலித் சமூக மக்கள் மட்டும் இல்லாம இந்த ஜாதி அரசியலை ஒழிக்கிறதுக்காக, இந்த சமூகம் சம்பந்தப்பட்ட இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக அதிகமாக உழைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். அவர் படுகொலை செய்யப்பட்டப்போ பல்வேறு தரப்பினர் அதுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சாங்க. இதற்கு முதல் கட்டமா தமிழகம் சார்பில், தமிழக காவல்துறை சார்பில் ஒரு வழக்கானது பதியப்படுது. ஆனா இதுல விசாரணை ஒழுங்கா நடக்காது. இதுல ஈடுபட்ட நபர்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் ஹெட், அது மட்டும் இல்லாம தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு இடத்துல அவர் இருந்தனால இதில் நிறைய உண்மைகள் மறைக்கப்படலாம்னு சொல்லி சிபிஐ என்கொயரிக்காக ஒரு மனுவானது கொடுக்கப்படுது. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவு கொடுக்குறாங்க சிபிஐ என்கொயரிக்கு போகலாம்னு. ஆனால் அதை தொடர்ந்தும் சிபிஐ என்கொயரிக்கு இந்த இடத்துல பெர்மிஷன் ஆனது கொடுக்கப்படல. தமிழக காவல்துறை சார்பில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டதா பல தகவல்களானது இருந்துட்டு இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சு பார்த்தோன்னா, இந்த கரூர் ஸ்டாம்பேட், கரூர் துயரம் நடந்தப்போ அதே ஒரு நேரத்தில் இந்த ஒரு பிரச்சனை அதிகமாகுது. கரூர் விஷயத்திலையும் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணப்பட்ட அதே நேரத்தில் இங்கே தமிழக அரசு சார்பில் அந்த அப்பீலானது பண்ணப்படுது. அதில் அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது. ஒரு 2 மாதங்களாக நிலவிட்டு அந்த பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, இந்த விசாரணையை தமிழகமே தொடரலாம்னு. ஆனால் அந்த மனுவை இப்போ தமிழக அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு உத்தரவு வந்ததுக்கு அப்புறமா இப்போ சிபிஐ தன்னோட விசாரணையை இதில் தொடங்க போறாங்க. ஏன்னா இந்த கேஸை சுற்றி நிறைய கான்ஸ்பிரசியானது இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே இந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்ட சில நபர்கள் காவல்துறையால் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுவும் அதிகாலை நேரத்தில் இந்த என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. அவரோட ஆயுதங்களை ஒளிச்சு வச்சிருக்கப்போ, அவர் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் அதை கண்டுபிடிக்க போனப்போ இந்த ஷூட் அவுட் எல்லாம் நடந்தா சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே இந்த கேஸில் சிபிஐ என்கொயரி உள்ள வரப்போ நேர்மையாக சில விஷயங்கள் நடக்கலாம், பல நபர்கள் இதில் மாட்டலாம்ன்றது இந்த இடத்துல முக்கியமான ஒரு தகவலாக இப்போ கிடச்சிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலையில் ஈடுபட்டக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே தண்டிக்கப்படணும். இது ஒரு சமூகத்துக்கான ஒரு பதிலாக மட்டும் இல்லாமல் நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பாகவும் இந்த இடத்துல இருந்திருக்கு. தாவேக அரசு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த தலைமறைவுன்னு சொன்னதும் அடுத்த 2 முக்கியமான செய்திகள் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று முக்கியமான ஒரு 20 IAS ஆஃபீஸர்ஸை மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி சில தமிழக அரசோட காவல்துறையில் இருக்கக்கூடிய சில நபர்களும் மாற்றம் பண்ணப்பட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைச்சது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக சில செய்திகளும் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, அவரோட முன்ஜாமீன் மனுவில் செந்தில் பாலாஜி அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தது, இந்த கேஸில் நான் எந்த காரணத்தை கொண்டும் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருக்க மாட்டேன், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன், அதே மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு ஆஜராகிறோன்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தோட அந்த முன்ஜாமீனானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முன்ஜாமீனானது கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர் தினமும் காவல் நிலையத்துக்கு வரணுன்றதும் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் முன்ஜாமீன் கிடைச்சதுலேருந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த விதமான ஒரு அப்பியரன்ஸும் வெளியில் காமிச்ச மாதிரி தெரியல. அவர் அந்த ஸ்டேஷனுக்கும் இந்த இடத்துல இன்னும் கையெழுத்து போடலன்னு சொல்லப்படுது. அப்போ செந்தில் பாலாஜி எங்க, எதற்காக அவர் தலைமறைவாயிட்டாரு? கண்டிஷன் பெயில் கொடுக்குறப்பவே அந்த எல்லா கிரைட்டீரியாவே அவர் மேட்ச் பண்ணி ஆகணும். டெய்லி வரணும்னா டெய்லி வந்தாகணும், ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும்னா போட்டாகணும். அப்போ அவர் எங்கே போயிட்டாருன்னு சொல்லி அடுத்த கேள்வியும் இந்த இடத்துல எழும்பியிருக்கு. தப்பு பண்ணாத இடத்துல நீங்கள் ஏன் ஒளிறீங்கன்னு சொல்லக்கூடிய கேள்வியும் தாவேகாவினரால் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் டிஎம்கேவில் காணாமல் போயிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா டிஎம்கேவோட ஜூலி தான். இது கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த நியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்காவது ஜூலியை பற்றின ஒரு நியூஸ் வெளியில் வந்துடும். எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, ஜென்சி டிஎம்கேவில் பெரிய அளவில் அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை காமிக்கிறது இதெல்லாம் போயிருக்கும். ஆனால் எப்போ இந்த கிட்னி முறைகேடு வழக்கை நாங்கள் விசாரிக்க போகிறோம் தமிழக அரசு சார்பிலேருந்து ஒரு அறிவிப்பு அமைச்சர் அவர்களால் கொடுக்கப்பட்டுச்சோ, அப்போலேருந்து ஜூலியும் காணோம். தகவல் தெரிந்த நபர்கள் யாராச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்மளால் முடிஞ்சது நம்மளும் பண்ணலாம். இதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கி தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னா, நியூஸ் 24/7 வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, நாமக்கல் ராசிபுரத்தில் 2022 நடந்த ஒரு நிகழ்வை இன்னைக்கு
தமிழகத்தில் நடந்த மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் அந்த லொகேஷனே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு வேற ஒரு பகுதியில், சேலம் பகுதியில் நடந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வெளியில் வந்த உடனே பெரிய ஒரு வைரலாக மாறிச்சு. என்னன்னா, ஒரு வழி கேட்ட முதியவரை ஒரு அரசு பேருந்தோரோ ஓட்டுநரோ நடத்துனரோ தாக்குற மாதிரி அந்த வீடியோ காட்சிகள் பதிவாயிருந்தது. ஆனால் உண்மையை தேடி பார்க்குறப்ப தான் இதே நியூஸ் மீடியா 2022 இதே ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. அவங்க போட்ட ஒரு செய்தியை ஒரு 4 வருஷம் கழிச்சு திரும்பவும் இன்னைக்கு நடந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. எதனால இப்படி வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ், அதுவும் நீங்க போட்ட நியூஸை ஸ்ப்ரெட் பண்றீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியும் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் யார் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாலும் நீங்க தைரியமா அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது பத்தின புகார் அளிக்கலாம்னு சொல்லி அந்த நம்பரும் அதற்கான மெயில் ஐடிஸ் ஆன்லைன்ல எப்படி இந்த புகாரை பதிவு பண்ணலான்னு அதற்கான வழிகாட்டுதல்கள் தமிழக அரசு மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. அதையும் மீறி யாராச்சும் உங்ககிட்ட கம்பல் பண்றாங்க, இல்ல நீங்க வந்து இதை கொடுத்தாதான் உங்க வேலை நடக்கும்னு சொல்றாங்கன்னா இது சம்பந்தப்பட்ட எண்கள்ல புகார் தெரிவிக்கிறப்போ அதனோட உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்றது இப்போ ஒரு அறிவிப்பா வெளியில வந்திருக்கு. லஞ்சம் இல்லாத ஒரு சமூகம் உருவாகணுன்றது பலரோட கனவு. அந்த கனவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நனவாகிறதுக்கான ஒரு சூழலும் வந்திருக்கு. தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்னைக்கு கூட்டப்பட்டுச்சு. அதுல விஜய் அவர்கள் முக்கியமான பல எச்சரிக்கைகளை அமைச்சர்களுக்கு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னோட ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி யாரும் சரி, யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறீங்களோ அவங்க என் கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல அமைச்சர்களா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப நெருங்கிய அந்த ஒரு இன்னர் சர்க்கிள்ல இருந்தாலும் சரி, அத்தனை பேரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும், அத்தனை பேரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நேத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாவேகாவை சார்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதா சொல்லி கட்சியை விட்டு அவர் நீக்கி இருந்தாங்க. அவர் நீக்கினதுக்கு அப்புறமா அவர் மேல வந்து கடுமையான கேஸும் போடப்பட்டு அவர் இப்ப சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாவும் செய்திகள் வந்திருக்கு. லஞ்சம் இல்லாத ஒரு சமூகம் உருவாச்சுன்னா அரசாங்கத்துக்கு அது நிறைய நன்மைகளை கொடுக்கும். நிறைய வளர்ச்சி திட்டங்களுக்கு அதன் மூலமா ஏற்படக்கூடிய இழப்புகள் அதை சரி செய்யறது மூலமா அதை வருமானமா மாற்றி நிறைய விதங்களில் செலவு பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்பட்டு இருக்கு. சிவி சண்முகம் தரப்பு நிர்வாகிகள் சில பேரை கட்சியில இருந்து நீக்கி இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இது அவங்க கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்குன்னு என்ன நினைச்சாரு என்னன்னு தெரியல. ஆனா அவங்கள பார்த்தா இன்னைக்கு விழுப்புரத்துல நிறைய இடத்துல ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறது, அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சில சர்க்காஸ்டிக்கான வாசங்களோட மக்களுக்கு இனிப்புகள் வழங்குறதா பார்க்கப்பட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். சிவி சண்முகமோட ஆதரவாளர்கள் பல பேர் இப்போ சிவி சண்முகம் அவர்களை தாவேகா பக்கம் போகிறதுக்கான அந்த அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்காங்க. நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்குறப்போ அவரை மட்டும் பதவியில் வச்சிருக்கிறது ஏன்னா ஒரு எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கண்டிஷனால தான். எம்எல்ஏவோட ஸ்ட்ரென்த் குறையிறப்போ அது ஏடிஎம்கேக்கு இன்னும் அசம்பிளியில் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அவரும் தாவேகாவுக்கு வரதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. நாகர்கோவிலில் நடந்த அந்த ஒரு சிறை மரணம், சிறைக்குள்ள ஒரு கைதி தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் ஏற்கனவே அந்த வார்டன்ஸ் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட தொடர்ச்சியா அந்த கைதியை தாக்கிய சக கைதிகள், ஏன்னா ஐசோலேஷன்ல குவாரண்டைன்ல இருந்தப்போ தான் அந்த கைதியை சக கைதிகள் தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வார்டன்கள் வந்து தாக்கியதா செய்திகள் நடந்து வந்திருக்கு. இப்போ அவர்களின் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தொடர்ந்துட்டு இருக்கிறதாகவும் நாளேடுகளில் செய்திகள் நடந்து வந்திருக்கு. லாக் அப் டெத்ன்றது ரொம்ப மோசமான ஒன்று. அது எந்த ஆட்சியில் நடந்தாலும் சரி அதற்கான குரல்களானது எழுப்பப்படணும். ஒரு லாக் அப் டெத்க்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டப்போ சஸ்பென்ஷன் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான அடுத்த கட்ட தண்டனை, அவங்க மேலே வந்து கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணி சஸ்பென்ஷன் மட்டும் இல்லாமல் அவங்கள மொத்தமாக வேலையை விட்டு தூக்குறது, அவங்களுக்கான தண்டனைன்றது வாங்கி கொடுக்குறப்போ இது மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறும். அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாறது, அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க. ஆனால் அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு கேள்விகள் வரப்போ அதற்கான பதில் கிடைக்கும்ன்றதையும் நம்பலாம். முதல் கட்டமாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை நபர்கள் மீதும் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு. கடைசியா இன்னைக்கு வந்து தமிழக அரசியலில் பெருசாக பேசப்பட்டிருக்கக்கூடியது அந்த பழனிமலையோட அந்த நிலம் சம்மந்தப்பட்டது தான். இனாமா கொடுத்த நிலத்தை யாரோ ஒருத்தர் அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தனிநபர் வந்து அவரோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறிச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு சம்மந்தப்பட்ட நபர்கள் கைது பண்ணப்பட்டாங்க. உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டது. இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா, இஷ்யூ ஒரு பக்கம் போயிடுச்சு. அமைச்சர் அவர்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரா இல்லையா, இல்லை அவர் அந்த நெருக்கமான அந்த தனிநபர் யாருன்னு சொல்லி இந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு நடுவில் அமைச்சர் மீது அவதூறு பரப்புனதா சில நபர்கள் கைது பண்ணப்பட்டாங்க. இங்கே நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஒரு பவர் பொசிஷனில் இருக்கவங்க, ஒரு டிஎம்கேவோட ஐடி விங்கோ இல்லை ஏடிஎம்கேவோட ஐடி விங்கோ என்டிகேவோட ஐடி விங்கோ, இவங்க எல்லாரும் பண்ணுற காமனான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அமைச்சர் மேலே ஒரு புகார் வருது, எவிடன்ஸ் இருக்கப்போ அதை தெளிவாக பேசிடலாம். ஆனால் அப்படி தெளிவாக பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரிகர் பண்ணக்கூடிய அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை பேசிடுறாங்க. ஒருவேளை இது இருக்குமோ இல்லை ஒருவேளை அதுவாக இருக்குமோ. எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம்கே சார்பில் ஏடிஎம்கேவோட ஒரு நிர்வாகி போட்ட ஒரு ட்வீட், அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி கேள்விக்குறியோட. ஏன்னா ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்னால் பிரச்சனை,
எப்படி நீங்கள் சொன்னீங்க, எவிடன்ஸை கொடுங்கன்னு கேட்டால் மாட்டிப்போம். ஆனால் பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க்கை போட்டுட்டோம்னா நான் கேள்வியாக தானே கேட்டிருக்கேன்னு சொல்லி நாளைக்கு என்கொயரி வரப்போ தப்பிச்சிடலாம். இதை உஷாராக அவங்க போட்டுட்டாங்க. ஆனால் இது சம்மந்தப்பட்ட ட்வீட்ஸை ரீஷேர் பண்ணி இது சம்மந்தப்பட்ட செய்திகளை ஷேர் பண்ணவங்க கீழே இருக்கவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க உஷாராக பண்ணது அந்த கொஷின் மார்க்கோட போட்டது அடுத்து ஷேர் பண்ணுற நபர்களால் பண்ணப்படலை. ஸோ அவங்க இந்த அவதூறு வழக்கில் உள்ள போகிறப்போ உடனடியாக இந்த ட்வீட்டை போட்டால் அந்த சம்மந்தப்பட்ட நபர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இல்லை கேள்வி கேட்டதுக்கே நீங்கள் கைது பண்ணுறீங்களா, உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க போட்ட ட்வீட் ஃபஸ்ட்டு இருக்காது. இப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடியது கேள்வி கேட்டாலேன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு வேணால் சேஃபான ஜோனாக இருக்கலாம். ஆனால் உங்களை நம்பி இல்லை உங்களோட அந்த பேச்சை கேட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபாலோஸ் கூட்டம் இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இதே டிஎம்கே பீரியடில் கரூர் சம்பவம் நடந்தப்போ கரூர் சம்மந்தப்பட்ட சில விஜய்க்கு ஆதரவான சில தகவல்களை ஷேர் பண்ணதுக்காக சில நபர்கள் கைது பண்ணப்பட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் ரொம்ப படித்தவர், ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர். அப்போ அவர் கைது பண்ணப்பட்டதுக்கு இதே வாய்கள் என்ன பேசுன்னு பார்த்தோன்னா, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கீங்க, ஐஐடியில் படிச்சிருக்கீங்க, ஒரு பொய் செய்தியை ஒரு வதந்தியை எப்படி நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஷேர் பண்ணீங்க, இது இப்போ நீங்கள் படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆன்லைனில் வரக்கூடிய இன்னும் எக்ஸாக்டான அந்த வார்த்தையில் படிக்கிறேன், ஒரு தருணத்திலான தவறான முடிவு ஒரு வாழ்க்கையை முடிவடையும் உதாரணம் இது. இப்படிப்பட்ட உயர்கல்வி பெற்ற இளைஞர்களை பகுத்தறிவை விட்டுவிட்டு சமூக விரோத புரளிகளின் வழியில் செல்லும் நிலை என்றால் அறியாமையில் உழலும் அடித்தட்டு இளைஞர்களின் நிலை என்னவாகும்? இவர்களே இப்படி இருந்தால் அறியாமையில் உழலும் அடித்தட்டு சிறுவர்களின் நிலை. இந்த நடிகர் விசய் என்னும் சுவர் எத்தனை பேர்களை இன்னும் பலி வாங்க போகிறதும் சொல்லி அந்த ஒரு ட்வீட், அதாவது ஏடிஎம்கே பீரியட்ல அவதூறு பரப்பி கேஸ் வாங்கினவங்களுக்கு அவங்க ரீஷேர் பண்ணது தப்பான். எதற்காக ஃபேக்ட் செக் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்புறீங்கன்னு சொல்லி. ஆனால் அது இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியில் இதே மாதிரி அமைச்சருக்கு எதிராக அவதூறு பரப்பி ஒருத்தர் கைதாகிறப்போ இது தாவேக அரசுக்கு இல்லை தாவேகோட அமைச்சர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்றதான். இந்த லாஜிக் எனக்கு புரியல. அவதூறு எந்த ஒரு ஆட்சியில் பண்ணாலும் அவதூறு தான். ஒன்று இந்த ஸ்டாண்டில் இருங்க, சரி ஓகே, யார் அவதூறு பண்ணாலும் தப்பு இல்லையா, அவதூறுன்றதே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எந்த ஸ்டாண்டும் இல்லாமல் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுறது தான் இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐடி விங்கில் பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சேஃபாக அந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க. இதை சமீப நாட்களாக ஏகப்பட்ட ஐடிஸில் பார்க்க முடியுது. பொதுவாக பேசிடுவாங்க, நடந்ததாக பேசிக்கிறாங்க. இப்போ ஊழல் நடந்துருச்சுன்னு வைங்க, ஊழல் நடந்ததாக பேசிக்கிறாங்க. நாளைக்கு அவங்க மேலே என்கொயரி வந்துச்சுன்னா நடந்ததாக பேசுகிறத தானே சொன்னேன், நான் என்ன நடந்துச்சா சொன்னேன். ஆனால் அதை நம்பி கீழே அவங்களோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கவங்க இல்லை அந்த எக்கோசிஸ்டம் அந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்க பேசுகிறப்போ நடந்துச்சுன்னு சொல்லி பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு இவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க சேஃப் ஜோனில் கேம் ப்ளே பண்ணிட்டு போயிடுவாங்க. கீழே இருக்க நீங்கள் மாட்டிப்பீங்க, அது நானாக இருந்தாலும் சரிதான். அதனால் எல்லாருக்குமே நான் சேர்த்து சொல்கிறேன், இன்க்ளூடிங் என்னையும் தான். உங்கள் கட்சியில் மேலே இருக்கவங்க இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் மேலே இருக்கக்கூடிய நபர்கள் சேஃபாக அவங்களோட கேமை ப்ளே பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதிலேருந்து வெளியில் இருந்துங்க. அவங்க பேசுகிறத நம்பி நீங்களும் உள்ளே இறங்கி இதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாத சில விஷயங்களை பேசுனீங்கன்னா அது பிரச்சனையில் தான் கொண்டு போய்விடும். கட்சி அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடி வராது. உங்களோட லைஃப்ன்றதை நீங்கள் பார்த்துக்கிற ஒரு நிலைமையில் தான் கொண்டு வந்துவிடும். இது வரைக்கும் கைதான எத்தனை ஐடி விங் நிர்வாகிகளை அந்த கட்சிகள் மீட்டிருக்கின்ற அந்த ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே இதற்கான விளக்கம்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ விமர்சனங்கள் கண்டிப்பாக வைக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொன்னதை நம்பி எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை போட்டு எதுக்காக? ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயத்தை பேசிருப்போம்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் விசாரணையானது சிபிஐ மூலமா நடத்தப்படும்னு தமிழக அரசு கிட்டேருந்து ஒரு உத்தரவாதம் கிடச்சிருக்கு. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக ஐடி விங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களை தூண்டி விட்டவங்க உங்களுக்கு பின்னாடி நிற்க மாட்டாங்க. ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.